விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய யோகாதிபதி இந்த குரு பகவான் தாங்க. இதுவரைக்கும் குரு பகவான் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிள்ளி கிள்ளி கொடுத்தார். ஆனால் இப்போ அள்ளி கொடுக்க போகிறார். பொதுவாக 8ஆம் இடத்துக்கு போனால் விரயங்கள் இருக்கும், செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும், பயணங்கள் ஒரு பக்கம் இருக்கும் அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா எல்லா விரய செலவுகளும் சுப செலவுகளாக மாறப்போகுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா தனஸ்தானத்தை பார்க்குறாரு. பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்க மனசில் என்ன தோணுதோ அதை அப்படியே உடனே சொல்லுவாங்க. அதை பாலிஷ் பண்ணி பேசவே தெரியாது. இப்போ குரு பயிற்சியில் இந்த குருபகவான் வாக்குஸ்தானத்தை பார்க்குறதுனால யார்கிட்ட இனிமேல் எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும், எந்த வார்த்தையை யார்கிட்ட பயன்படுத்தணும்னா நமக்கு வேலை நடக்கும் அப்படிங்கிறத இனிமேல் புரிஞ்சுப்பாங்க. முக்கியமாக பிள்ளைகளுக்கு, விருச்சிக ராசிக்காரங்க பிள்ளைகளுக்கு இது ஒரு பொற்காலம். பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறது, அவங்களுக்கு கல்யாண காலகாலத்தில் முடியறது, எப்படி பார்த்தாலும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு வெற்றியை தரக்கூடிய குரு பயிற்சியாக இது இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இது வரைக்கும் குரு பகவான் 7ஆம் வீட்டில் நல்ல பொசிஷனில் இருந்தார். இப்போ 8ஆம் வீட்டுக்கு போகிறாரு. 8ஆம் வீடுங்கிறது அஷ்டமத்து ஸ்தானம். அஷ்டமத்தில் குரு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லி பயப்பட தேவையில்லை. ஏன்னா அஷ்டமத்தில் குரு வரும்போது என்ன பண்ணணும், நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். ஏன்னா அதிர்ஷ்டங்கள் சற்று குறையுமே தவிர நம்ம ஏதாவது ஒரு வேலை செய்யணும்னா அதுக்குரிய ரிசல்ட்ஸ் வராமல் போகாது. ஏன்னா நல்லா உழைக்க வேண்டியிருக்கும். ஸோ குறிப்பாக இவங்களுக்கு ஏதாவது சுபகாரியங்கள் ஏதாவது நடத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் 2026 டைம் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் ஒரு வீடு வாங்கிட்டு நீங்கள் உள்ள ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் போகணும்னு நினச்சிங்கன்னா அதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். மேரேஜ் பண்ணுறதுக்கும் அந்த டைம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிகராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத மாற்றங்கள், நன்மைகள். 6, 8, 12 பாவங்களே மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். நமக்கு ஆரம்பத்தில் கொஞ்சம் அந்த மாற்றம் கசப்பாக இருந்தாலும் போக போக ஒரு 2-3 மாதத்துலேயே அடாடா நம்ம நல்லா இருக்கிறதுக்கு தான் இந்த மாற்றம் நடந்திருக்குன்றது மனசு உணரக்கூடிய அளவிற்கு ஒரு எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குருவின் பார்வைக்கு தான் உண்மையிலே வலிமை. அவர் இருக்கிற இடத்த விட அவர் பார்க்குற இடத்திற்கு ஒரு விருத்தி உண்டு. அப்போ தனவிருத்தி ஏற்படக்கூடிய 2ஆம் பாவத்தை அவர் பார்க்கறதுனால வீட்டில் மங்கள விஷயங்கள் நடக்கும். அதனால் விருச்சிகராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்கக்கூடிய பயிற்சி தானே தவிர சோதனைகளை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சியாக இது கண்டிப்பாக இருக்காது. விருச்சிக ராசியை பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி, விருச்சிக ராசிக்கு யோகக்காரகன் குரு. 2 கூடையவர் 5 கூட வரும். வாக்கு ஸ்தானாதிபதியும் அறிவு ஸ்தானாதிபதினு சொல்லுவோம், பூர்வ ஜென்ம புண்ணியாதிபதினு சொல்லுவோம். அவர் அஷ்டமத்துக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறது 2ஆம் இடத்தை பார்க்க தானே. மறைச்சி சேமித்து வச்சாங்க பார்த்தீங்களா, அப்போ அந்த பணம்னா இப்போ அவங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் விருச்சிக ராசிக்கு 8ஆம் இடத்து குருன்றது மிகப்பெரிய யோகம். சுகஸ்தானம் நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்தை குரு பார்க்கப்படும் போது விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்குங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. நட்டம் இல்லாத சம்பாத்தியங்களுக்கு திட்டம் போடக்கூடிய பயிற்சியாகத்தான் இந்த குரு பயிற்சி அமையப்போகுது. அதாவது மிகப்பெரிய திரண்ட செல்வங்களை சேர்த்தக்கூடிய பாக்கியங்களை நிச்சயமாகவே கொடுப்பார். நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்குமா, நம்ம குடும்பத்தில் நல்லது நடக்குமா, உலகத்தில் எல்லோருமே நல்லா இருக்காங்களே, நமக்கு நல்லது நடக்கலையே அப்படிங்கிற கவலை இருக்கும் இல்லையா, அந்த கவலைகள் எல்லாம் அடியோடு விலகக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி அமையுது. இந்த மாதிரியான பாக்கியங்களை ஆண்டு முழுவதும் நீங்கள் அனுபவிக்கணும் அப்படின்னா மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான வியாழக்கிழமை நாட்களில் வழிபாடு வச்சுக்கிறது மிக மிக நன்மையை கொடுக்கும்.